எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக் பேசலான் இருக்கேன். என்னென்னா அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. இப்போ சொல்லப்போனால் எப்படி சொல்கிறேன்னா, ஃப்ரம் ஸ்கூல் டேஸ் நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பழகியிருப்பாங்க. நம்ம யார் என்ன ஏதுன்னு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகியிருப்பாங்க. அது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். நம்ம மேலே ஒரு அன்பு, பாசம், அந்த கேர் அந்த நம்ம பேசுகிற விதம், அவங்ககிட்ட பழகுனதெல்லாம் இப்போ வரைக்குமே நம்ம ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது கண்டிப்பாக அசைச்சிக்கவே முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. அதுக்கடுத்து காலேஜ் டேஸில் அதுவும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக நம்ம இன்னும் கொஞ்சம் அடல்ட்டாக இருப்போம். அதில் பழகிற பசங்க வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. காலேஜுன்றப்பவே அந்த டைவர்சிட்டி வந்துடும். நிறைய பேரோட பழகியிருப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இப்போ வரைக்கும் அந்த டச் இருந்ததுன்னா அது பிகாஸ் நான் காலேஜ் முடித்து 2011 ஆகுது. இன்ஜினியரிங் 2011, MBA 2014. ஆனால் இப்போவும் என் கூட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் MBA, 10 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் BE இன்னும் கான்ஸ்டன்ட் டச்சில் இருக்காங்க. இதில் என்ன பெரிய விஷயம், பெரிய அதிசயம், இது எல்லா லைஃப்லேயும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா, நான் இங்கே பேச போகிறது தேர்ட் ஆங்கிள் பற்றி. இன்னொரு ஆங்கிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பில். இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கூட நல்லா பழகியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்க காலேஜ் டேஸில், ஸ்கூல் டேஸில் ஒரு மாதிரி நல்லா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகியிருப்பாங்க. ஆனால் ஒரு 35, 36, 40 டச் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகும். அது காரணம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கெரியர் லேடரில் வளருவாங்க, இல்லை ஒரு நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் ஆட்டிடியூடுன்றதும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எப்பயும் போல் அவங்கள கிண்டல் பண்ண முடியாது, கேலி பண்ண முடியாது. அவங்க நம்மளை பார்க்குற பார்வையே சில இது மாற ஆரம்பிக்கும். அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளிவரும்னே நம்ம சொல்லலாம். அதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, இந்த சமுதாயமும் தான். எப்பயுமே உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு ஆஃபீஸ் சர்க்கிளில் நீங்கள் பாருங்களேன். நீங்கள் நல்ல டேலண்டடாக நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு ஃபேக்கான பாடி லாங்குவேஜ் வச்சுட்டு எல்லார்ட்டையும் நல்லவங்க மாதிரி பேசுகிறீங்கன்னா அப்போது ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நடக்கும். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே நடக்காதுங்க. ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இடத்துல பேக் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பிட்ரையல் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹர்ட் ஆவீங்க. ஏன் நம்ம இவ்வளோ தூரம் பழகி அவங்க இப்படி பண்ணாங்கன்னு இன்னொருத்தட்ட புலம்பிகிட்ருக்கீங்க. அதை நம்ம பண்ணுறதுக்கான தேவை இல்லைன்றது தான் என்னோடய பாயிண்ட்டு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது நீங்கள் ஒரு கல்யாணம் போய் அட்டன் பண்ணால் தான் உண்டு. அவங்க வீட்டில் ஒரு நல்ல விசேஷம்னா நீங்கள் போய் அவங்களுக்கு சொல்லணும், ஃபஸ்ட்டு சொல்லணும், நீங்களுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் 3 வருஷம் கழித்து ஃபோன் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, டெய்லி மீட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 10-20 பேர் பெரிய கேங்காக இருந்து நம்ம ஃபேக்காக இருந்து நமக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஷார்ட் டைமில் ஓகே, ஆனால் லாங் டேர்மில் அது சரி வராதுங்க. ஆனால் இந்த ஈகோன்றது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதுக்கு நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் யார்கிட்டையும் போய் நீங்கள் மாறுங்க, இது இப்படிடா அப்படிடான்லாம் நான் போய் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். என்னோடய ஸ்டைல் நான் சைலண்ட்டாக அந்த கேங்லேருந்து விலகிடுவேன். அதான் நான் பண்ணுவேன். பிகாஸ் யோசிச்சு பாருங்கள், சென்னையில் எவ்வளோ பேர், 1.5 கோடி பேர், ஆல்மோஸ்ட் 2 கோடி பேர் இருக்காங்க. நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்கிற பசங்களோடையே பழகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லையே. புதுசாக போய் ஒரு 4 பேர்கிட்ட பழகுவோம், புது ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நான் புதுசாக கிரிக்கெட் விளையாட போகிறேன், அங்கே ஒரு 4 பேர் வராங்க, அவங்கக்கிட்ட பேசுவோம். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன் நம்ம நெகட்டிவாக ஃபீல் பண்ணணும், ஐயோ அந்த பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பில், அப்படின்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. அவங்கள திருத்துறது உங்கள் வேலை இல்லை, உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க. அதே தான் நானும் சொல்லுவேன். நான் அவங்கள போய் திருத்தலாம் எனக்கு நேரம் கிடையாது. நான் எனக்கு என்ன கரெக்டாக படுதோ, எனக்குன்னு நறுக்குன்னு ஒரு 3-4 ஃப்ரெண்டு இருக்காங்களா, அது போதும் அப்படின்னு எடுத்துக்கிற ஸ்டேஜ் நான் இப்போ வந்துட்டேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லலாம். இதுலேயும் நான் சொல்கிற மாதிரி இதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸும் கிடையாது, இதில் ஒரு கன்க்ளூஷனும் கிடையாது, ஓப்பன் டாபிக் தான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இஃப் யூ ஆர் அபவ் 30, இன் 20s, இல்லை இன் 40s, உங்கள் நட்பு வட்டாரம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளும் அதை பற்றி திரும்பவும் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.